ஸ்தோத்திரம். நாம் பார்க்கிறோம் வேத வசனத்துல அநேக இடத்துல புத்தி உள்ளவர்கள், ஞானவான்கள், நீதிமொழிகளை நம்ம வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 23:15 என் மகனே உன் இருதயத்தை ஞானம் உள்ளதாய் இருந்தால் என்னில் என் இருதயம் மகிழும். உன் இருதயம் ஞானம் உள்ளதா இருந்துச்சுன்னா என் உள்ளம் மகிழும் அப்படின்னு நீதிமொழிகள் 23:15 நம்ம வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 10:1 கூட சாலமோனின் நீதிமொழிகள் ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான். ஞானமுள்ள மகன் என்ன செய்யறான்னா தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான். மூடத்தனம் உள்ளவனும் தாய்க்கு சஞ்சலமாயிருக்கிறான். வேத வசனத்தை நம்ம வாசிக்கிறோம் ஞானம் உள்ளவன், புத்தி உள்ளவன், இப்படி அநேக இடத்துல நம்ம வாசிக்கிறோம். இயேசு கூட நம்ம மத்தேயு 7:24 இயேசு சொல்றாரு, ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன், புத்தியா உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் எதிர்பார்க்கிறதான இந்த ஞானம் உள்ளவன், இந்த புத்தி உள்ளவன், கர்த்தர் எப்படிப்பட்டதான மனுஷங்களை ஞானம் உள்ளவர்கள் சொல்றாரு, புத்தி உள்ளவர்களா சொல்றாரு அப்படின்னு நம்ம இன்றைக்கு பார்ப்போம். அதே இடத்துல நம்ம பார்க்கிறோம் நம்மளுக்கு ஞானம் உள்ளவர்கள், புத்தி உள்ளவர்கள்னா என்ன நினைப்போம்? ஞானவான்கள், புத்தியா காரியத்தை செய்யறாங்க அப்படின்னா என்ன நினைப்போம்? ஐயோ பெரிய பணக்காரங்களை நம்ம ஞானவான்கள், அவங்க ஞானத்தினால அநேக பணம் சம்பாதிச்சுட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். உலகத்துல அநேக பணம் சம்பாதிச்சாங்களா, அவங்க சரியான ஞானம், அவங்களோட ஞானத்தை பயன்படுத்தி அநேக பணம் சம்பாதிச்சாங்க, பெரிய பணக்காரங்களா இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன்னும் மற்றவங்கள என்ன சொல்லுவோம்? சில காரியங்களை செய்வாங்க, வெற்றியா செய்வாங்க, செய்கிற காரியம் வெற்றியா இருக்கும், சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். புத்திசாலிகள் என்ன செய்தாலும் வெற்றியாளர்களா இருப்பாங்க. புத்திசாலிங்க என்ன செய்தாலும் வெற்றியாளர்களா இருப்பாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம நினைக்கிறோம் அநேக பேர் அவங்க வசப்படுத்தி வச்சுக்குவாங்க. அவங்க எங்க போகும்போது வரும்போதும் அநேக பேர் அவங்க கூட இருப்பாங்க. இன்ஃப்ளூயன்ஸ், செல்வாக்கு, அவங்களுக்கு நல்ல செல்வாக்கு இருக்கும். இப்படியா நம்ம நினைப்போம், அவங்க நல்ல செல்வாக்கு இருக்கு, அவங்க பாருங்க அவங்க போற இடத்துல எல்லாம் போறாங்க, அவங்களோடு கூட இருக்கிறாங்க, நிறைய ஆளு, அவங்களுக்கு நல்ல செல்வாக்கு அப்படின்னு நினைப்போம். இப்படி இதெல்லாம் பொதுவா நம்ம நல்லா பணக்காரமா பணம் படைச்சவங்களா இருக்கிறாங்க, வெற்றியாளர்களா இருக்கிறாங்க, இப்படி அநேக பேரை சேர்த்து கொண்டு வரக்கூடியவர்களா, செல்வாக்குடையவர்களா இருக்கிறாங்க. இப்படிப்பட்டவங்களை நம்ம என்ன செய்வோம்? நல்ல ஞானமா செய்யறாங்க காரியத்தை, புத்தியா காரியம் செய்யறாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா வேத வசனத்துல புத்தி உள்ளவங்களுக்கு என்ன ஆண்டவர் யார புத்தி உள்ளவங்கன்னு சொல்றாரு, யார ஞானவான்களா கர்த்தர் நினைக்கிறாரு? ஒரு பணம் இருக்கிறதுனால அவங்க ஞானவான்களா இருக்க முடியாது. பணம் இருக்கிறதுனால பெரிய ஞானவான்களா இருக்க முடியாது. சொத்து நிறைய வாங்கி இருக்கிறதுனால அவங்க பெரிய ஞானவான்கள், புத்திசாலிகள் சொல்ல முடியாது. அவங்க ஒரு தராதரம், ஒரு பெரிய லெவல்ல இருப்பாங்க, வேலை செய்யற இடத்துலயும் மற்ற இடத்துலயும் ஒரு மேலான இடத்துல இருப்பாங்க. அதனால அவங்க ஒரு புத்திசாலிகள், ஒரு ஞானவான்கள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. வேதத்தின்படி பார்க்கும்போது எவன் கர்த்தரோடு ஐக்கியப்பட்டிருக்கிறானோ அவன் தான் மெய்யான புத்திசாலி, அவன் தான் புத்தி உள்ளவன். கர்த்தரோடு ஐக்கியப்பட்டிருக்கிறவன் தான் புத்திசாலி. ஏதோ பணக்காரனா இருக்கிறதுனாலையும் பெரிய பொறுப்புல வேலை செய்யறதுனாலையும் எல்லாரும் பார்த்து அவருக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிறதுனாலையும் புத்திசாலின்னு சொல்ல முடியாது. புத்திசாலின்னு சொல்றதுக்கு கர்த்தருக்கு என்ன சொல்றாரு? கர்த்தரோடு ஐக்கியப்பட்டவன் இருக்கிறவன் தான் புத்திசாலியா இருக்கான், ஞானம் உள்ளவனா இருக்கிறான் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இப்படி அநேக காரியங்கள் இருக்குது. வேத வசனத்துல வாசிக்கிறோம் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் நம்ம வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நம்ம பார்க்கிறோம் ஞானவான் என்ன செய்யறான்? அவனோட பொக்கிஷை எங்க வைத்திருக்கிறான்? அவனோட பொக்கிஷத்தை கிறிஸ்துவுக்குள்ள வைத்திருக்கிறான். புத்திசாலி அவனோட பொக்கிஷத்தை எங்க வச்சிருக்கிறான்? கிறிஸ்துவுக்குள்ள வச்சிருக்கான். நம்ம வாசிக்கிறோம் நீதிமொழிகள் 2:3-5. நீதிமொழிகள் 2:3-5. ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியை போல நாடி புதையல்களை தேடுகிறது போல் தேடுவாயாகில் அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். அப்ப நம்ம பார்க்கிறோம்
இந்த வேற வசனத்துல இந்த நீதிமொழிகள் 2:3-5 தெளிவா போட்டிருக்கு. ஞானத்தை வா என்று கூப்பிட்டு, ஞானமே எனக்கு வேணும், எனக்கு ஞானம் வேணும் அப்படின்னு சொல்லி வா என்று கூப்பிட்டு, புத்தியை சத்தமிட்டு அழைத்து, அப்ப அவன் கேட்கலாம், அவனுக்கு ஞானம் வேணும், அதை வெள்ளியை போல, இந்த ஞானத்தை வெள்ளியை போல நாடி புதையல்களை போல தேடுகிறது போல் தேடுவாயாகில், அந்த புத்தியெல்லாம் தேடினா கடைசியில் என்ன ஆகுது அவனுக்கு? அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். இதெல்லாம் புத்தியுள்ளவன் எப்படி இருக்க போறான்? தேவனை கர்த்தருக்கு பயப்படுகிறவனோ என்று இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும்படி அறிவை கண்டடைவாய். தேவனை அறிந்து கொள்றதும் தேவனுக்கு கிட்டி சேர்த்து கர்த்தரோடு ஐக்கியப்பட்டு காணப்படுறவன் தான் எப்படிப்பட்டவன்? ஒரு புத்திசாலி. ஒரு உலகத்துல புத்திசாலியா இருக்கிறவன் என்ன சொல்லுவாங்க? நிறைய நல்ல செல்வந்தனா இருக்கிறான் அவன், அவன் பெரிய புத்திசாலி, அவன் ஞானத்தினால அநேக பணங்களை சம்பாதிச்சுட்டான், அவன் ஞானத்தினால அநேக மக்களை சம்பாதிச்சுட்டான், அவன் ஞானத்தினால அநேக சொத்துக்களை சம்பாதிச்சுட்டான். இப்படிதான் உலகத்துல சொல்லக்கூடியதா. ஆனா தேவன் எதிர்பார்க்கிறதான ஞானவான் புத்திமான் எதுன்னா கர்த்தரோடு ஐக்கியப்பட்டிருக்கிறவன். கர்த்தரோடு ஐக்கியப்பட்டிருக்கிறவன் தான் உண்மையான மெய்யான புத்திமானா ஞானவானா இருக்கலாம். இப்ப உலகத்துல என்னது தேடிக்கிட்டு இருக்கிறாங்க? கர்த்தரோட சமூகத்துக்கு, கர்த்தரோட வீட்டுக்கு வந்தோம் என்னன்னு தேடிக்கிட்டு இருக்கிறாங்க? பொன்னையும் பொருளையும் தான் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா தேவனை தேடுறது இல்லை. இதெல்லாம் இப்படி இருக்கிறவங்களுக்கு இது ஒரு அவங்க விளங்கி தெரிஞ்சு கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கு. இப்படி இருக்கிறவங்க இந்த காரியத்தை கொஞ்சம் ஆராய்ச்சி பார்க்க வேண்டியது, அவங்களோட ஜீவியத்தை ஆராய்ச்சி பார்க்க வேண்டியது அவசியமா இருக்குது. நம்ம கர்த்தரிடத்துல எதுக்கு வரோம்? பொன்னையும் பொருளையும் தேடியா வரோம்? இல்ல, அவரோட அன்பை தேடி வரோம். அவர்கிட்ட இருந்து ஒரு அரவணைப்பை எதிர்பார்த்து வரோம். கர்த்தரோடு இருக்கணும்னு சொல்லி நம்ம வரோம். கர்த்தர்கிட்ட வந்து நான் மறுபடியும் நான் பொண்ணும் பொருளும் தேடிக்கிட்டு கர்த்தர்கிட்ட வந்தா பொண்ணும் பொருளும் கிடைக்கும் அப்படின்னு நம்ம வரோமா கர்த்தர்கிட்ட? இல்ல கர்த்தர்கிட்ட வந்தா நித்திய ஜீவன் கிடைக்கும், ஒரு புத்தியுள்ளவன் கர்த்தரை எதிர்பார்க்கிறாரு, அப்படி ஒரு புத்தியுள்ள ஜீவியம் செய்யணும் அப்படின்னு சொல்லி வரோமா? இல்ல கர்த்தர்கிட்ட வந்தோம் மறுபடியும் உலகத்துக்குரியதான காரியம், உலக ஜனங்க எதுக்காக ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க? பொண்ணுக்கும் பொருளுக்காக ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. நாம் எதற்காக ஓடிக்கிட்டு இருக்கிறோம்? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடிக்கிட்டு இருக்கிறோம். தேவன் எப்படிப்பட்டவர்களை எதிர்பார்க்கிறாரு? நம்ம வேத என்ன வாசிச்சோம்? ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியை போல நாடி புதையல்களை தேடுகிறது போல் தேடுவாயாகில், அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் என்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவா. தேவனை அறிந்து கொள்ளணும். அதுதான் அவன் தான் உண்மையான புத்திசாலி, அவன் தான் உண்மையான ஞானவானா இருக்கிறான். உலகத்துல அநேக ஞானவான்கள் இருக்கலாம், அவங்களாம் உண்மையான ஞானவான்கள் இல்ல, அவங்களாம் உண்மையான புத்திசாலிகள் இல்ல. இதோ கொஞ்ச காலத்துல இந்த உலகத்துல இருக்கிறதுக்காக, ஒரு வளமான வாழ்க்கை வாழ்றதுக்காக, ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ்றதுக்காக உலகத்துல கொஞ்ச காலத்துக்கு, நித்தியமா இல்ல, உலகத்துல ஒரு கொஞ்ச காலத்துக்கு ஒரு செல்வாக்கா வாழும்படியா, ஒரு வசதியா வாழும்படியா பிரயாசப்படுறாங்க கொஞ்ச காலத்துக்கு. ஆனா எதுக்கு பிரயாசப்படுறவன் உண்மையான புத்திசாலியா இருக்கலாம்? நித்தியமா ஒரு சந்தோஷத்தை பெற்றுக்கொள்றவனோ, நித்தியமா ஒரு சமாதானத்தை பெற்றுக்கொள்றவனோ, நித்தியமா தேவனோடு ஐக்கியப்பட்டு கொண்டிருக்கிறவங்க தான் யாரு? புத்திசாலி. அப்படிப்பட்டவங்களுக்கு தான் கர்த்தர் புத்திசாலி அப்படின்னு சொல்றாரு. நம்ம அநேகர சில காரியத்தை செஞ்சுட்டா புத்திசாலின்னு சொல்லுவோம். ஆனா தேவன் யார புத்திசாலின்னு சொல்றாரு? கர்த்தருடைய பார்வையில புத்திசாலியா இருக்கணும். கர்த்தரோட பார்வையில புத்திசாலியா இருக்கணும். நம்ம தொடர்ந்து வாசிப்போம். யோவான் 14:15. யோவான் 14:15. புத்திசாலி என்ன செய்யறான்? கர்த்தருடைய கற்பனைகளை கைக்கொள்றான். கர்த்தருடைய நம்ம என்ன பார்த்தோம்? புத்திசாலி அவனோட சொத்துக்களை, அவனோட பொக்கிஷத்தை கிறிஸ்து மேல வச்சிருக்கிறவன் புத்திசாலி. இரண்டாவதா என்ன பார்க்கிறோம்? கர்த்தருடைய கற்பனைகளை கைக்கொள்றவன் தான் புத்திசாலி. யோவான் 14:15. நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய கற்பனையை கைக்கொள்ளணும், அவன் தான் புத்திசாலி. கர்த்தர்கிட்ட அன்பா இருக்கணும். கர்த்தர்கிட்ட நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள்.
கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்றவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? புத்திசாலியா இருக்கிறான். மேலும் நம்ம பார்க்கிறோம், தேவனிடத்துல பல ஆசீர்வாதங்கள் இருக்குது, பெரிய ஐஸ்வர்யங்கள் இருக்குது. அந்த ஐஸ்வர்யத்தெல்லாம் தேவன் சகல ஆசீர்வாதங்களை ஐஸ்வர்யத்தை நமக்கு தந்திருக்கிறார்கள் சொன்ன உடனே நமக்கு ஐஸ்வர்யம் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு சிந்தைக்கு வர்றதெல்லாம் என்னத்தை குறிச்சு வருது? பணம், சொத்து. இதுதான் ஐஸ்வர்யம்னு சொன்ன உடனே பணம், சொத்து, இதுதான் நம்ம சிந்தைக்கு வருகிறதான காரியம். நம்ம வாசிப்போம் யோவான் 15 அதிகாரம் 5-7. யோவான் 15 அதிகாரம் 5-7. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிறைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. தேவனோடு ஐக்கியப்படாம நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. இதை முதல் நம்ம விளங்கிக்கணும். நம்ம சுய ஞானத்துல சுய பலத்துல அநேக காரியங்களை செய்யலாம். அந்த காரியத்தை செய்தாலும் அது புத்தியான காரியமா இருக்காது. நம்ம சுய பலத்துல செய்கிறதான காரியம் புத்தியான காரியமா இருக்காது. ஆனா தேவனோடு ஐக்கியப்பட்டு நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், என்னை நிலைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. தேவனோடு ஐக்கியப்படாம நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. ஒருவன் என்னை நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்னியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும். அது என்ன செய்யறாங்க? தேவனோடு ஐக்கியப்படாதவங்க எங்க போடுவாங்க? அக்னிக்கு தான் இறையா போடுவாங்க. அப்ப நம்ம தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்கிறோம். தேவன திராட்சை செடி, நாம் கொடிகள். அந்த திராட்சை செடி, அந்த திராட்சை கொடி அந்த செடியில ஒட்டி இருக்கணும். ஒட்டி இருந்தாதான் எல்லாம் செய்ய முடியும். அந்த கொடி செடியில ஒட்டி இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நாம கிறிஸ்து அந்த திராட்சை செடியா இருக்கிறாரு, நாம் அந்த கொடியா இருக்கிறோம். தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்கும் போது பிதாவானவர் என்ன செய்வாரு? நம்ம கேட்டுக்கொள்றது எதுவோ அதை அப்படியே செய்ய வல்லவரா இருக்கிறாருன்னு பாக்குறோம். நம்ம ஒருவேளை உலகத்துல பணம் இல்லாதவர்களா இருக்கலாம், நல்ல வசதி இல்லாதவர்களா இருக்கலாம். ஆனா அது புத்திமானுக்கு அடையாளம் இல்லை. புத்திமானுக்கு அடையாளம்னா என்ன? தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்கிறோம். தேவனோடு நம்ம பணம் இல்ல, நமக்கு வசதி இல்ல, அதனால நான் ஐஸ்வர்யமான் இல்ல, அதனால நான் புத்திசாலி இல்லைன்னு சொல்ல முடியாது. புத்திசாலின்னு சொல்றது எதை எதிர்பார்க்கிறார் ஆண்டவரே? தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்கிறோம். தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்கிறது தான் என்னது? பெரிய ஐஸ்வர்யமா இருக்குது. தொடர்ந்து நம்ம வாசிக்கிற மார்க் 8:36. உலகத்துல இப்படி ஐஸ்வர்யங்களை தேடி 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 அநேகர் பார்க்கிறோம். கர்த்தரோட ஐக்கியத்தை, கர்த்தரோட பிரசன்னத்தை, கர்த்தரோட சமூகத்தை விட்டு போயிடுறாங்க. மார்க் 8:36 நம்ம வாசிக்கிறோம், மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? உலகத்தை ஆதாயப்படுத்திட்டான். உலகத்துல நல்ல செல்வந்தனா இருக்கிறான், எல்லாம் பின்னாலேயே போறாங்க, எல்லா காரியமும் அவனுக்கு கிடைக்குது உலகத்துல. ஆனா என்ன செஞ்சுட்டான்? அவனோட ஜீவனை நஷ்டப்படுத்திட்டான். அவனுக்கு ஒண்ணும் பயன் இல்லை. இதோ அவன் மரித்தாலும் எங்க போறான்? பரலோகத்துக்கு போக முடியாது. அவன் இது நிச்சயத்துல கர்த்தரோடு கூட இருக்க முடியாது. அவன் எங்க போக முடியும்? நரகத்துக்கு தான் போக முடியும். ஏன்னா அவன் ஜீவியத்தை அவன் காத்து கொள்ளல. நம்ம இந்த பணம், பொருள் இதெல்லாம் நம்ம சேர்க்கலாம். ஆனா சேர்த்துக்கிட்டு கர்த்தரோடு ஐக்கியம் இல்லைன்னா ஒரு பயன் இல்லை. கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு? கர்த்தர் உத்தமன், நல்லவன், ஞானின்னு யார சொல்றாரு? கர்த்தரோடு ஐக்கியப்பட்டிருக்கிறவனா காணப்படணும். தொடர்ந்து நம்ம வாசிக்கிறோம் லூக்கா 12 அதிகாரம் 14-21. ஒரு கர்த்தர் ஒரு ஊமையா சொல்றாரு, பணக்காரனை குறிச்சு ஒரு ஊமையா சொல்றாரு. நம்ம பார்ப்போம். லூக்கா 12:16-21. அல்லாமலும் ஒரு ஊமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. ஒரு ஐஸ்வர்யவான் இருக்கிறான், அவன் நிலம் எப்படி இருக்குது? நல்லா விளையுது. அவனோட நிலம் நல்லா விளைஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இடமில்லையே. அவன் விளைச்சல் நல்லா வந்து
ஆனா அவனோட தானியத்தை சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு இடம் இல்லை, ஒரு கூடாமல் இல்லை அவனுக்கு. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து பின்பு ஆத்மாவே நான் ஒரு பெரிய ஸ்டோர் கட்டிட்டு அது அந்த சேர்த்து வைத்த களஞ்சியத்தெல்லாம் அங்க கொண்டு வச்சு என்ன சொல்ற, பின்பு ஆத்மாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நிறைய பொருள் சாப்பாடு எல்லாம் அவனுக்காக ஆத்மா அவனுக்கு சேர்த்து வச்சிருக்கிறேன். நீ இளைப்பாரு, புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்மாவோடு சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். அவன் சொல்லிக்கிட்டு இருக்கிறான், ஆத்மா எல்லா காரியத்தையும் நான் அவனுக்கு செஞ்சு வச்சிருக்கேன். உயிரோடு இருக்கிற காலம் வரைக்கும் நீ சாப்பிட்டு சுகபோகமா இருக்கலாம் அப்படின்னு அவன் இருதயத்துல சொல்லிக்கிட்டு இருக்கான். தேவனும் அவனை நோக்கி, மதிகேடனே, இவன் நல்லாதான் எல்லாத்தையும் காரியத்தை செஞ்சிருக்கிறான். இவன் காரியங்களை பார்க்கும்போது, உலக பிரகாரமா பார்க்கும்போது இவன் காரியங்களை நல்லா செஞ்சிருக்கிறான். களஞ்சியம் நல்லா பயிரிட்டதான காரியங்கள் நல்லா வருது. ஒரு பெரிய ஸ்டோர் கட்டி வச்சிருக்கிறான், அதெல்லாம் சேர்த்து வச்சிருக்கிறான். அவன் எத்தனையோ காலங்களுக்கு நல்லா இருக்கிறதுக்கு எல்லா காரியத்தையும் வசதியா செஞ்சு வச்சிருக்கிறான், ஆனா தேவன் என்ன சொல்றாரு அவனை பார்த்து, தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்மா உன் நிலத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக் கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். இதோ இந்த ராத்திரியிலே அவன் இரு போக போதியா, இந்த ராத்திரியில எவ்வளவோ சேர்த்து வச்சிருக்க நீ சொன்ன, ஆத்மாவை பார்த்து உனக்கு தேவையான சாப்பாடு எல்லா களஞ்சியங்களை சேர்த்து வச்சிருக்கிற ஆத்மா அப்படின்னு சொன்ன. இதோ முட்டாளே, இந்த இரவுல உன்னோட உயிர் போகுது, நீ என்ன செய்ய போற? தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்மா உள்ளத்திலிருந்து இந்த ராத்திரியில எடுத்துக் கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானா இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படி இருக்கிறான் என்றார். அப்ப தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானா இல்லவன், தேவனிடத்துல அவன் பொக்கிஷம் கிறிஸ்துவின் இடத்துல இல்ல, அவன பொக்கிஷம் கிறிஸ்துவின் இடத்துல இல்ல, உலக பொருட்கள் மேல உலக காரியங்கள் மேலதான் இருக்குது. அப்ப இவன் அவன் இறந்தாய் எல்லா காரியத்தையும் சேர்த்து வச்சிருக்கிறான், ஆனா அவனோட நாள் முடிஞ்சிருச்சு. அவனுக்கு ஆண்டவர் உயிரை எடுக்க போறாரு. அவன் சேர்த்து வச்ச காரியம்லாம் அவன் பாவிக்க முடியுமா? பாவிக்க முடியாது. அதான் நாம் இம்மைக்காக இந்த உலகத்துல கொஞ்ச காலம் ஜீவிக்கிறதுக்காக அநேக காரியங்களை பிரயாசப்படுறோம், அநேக காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா நித்தியமா தேவனோடு ஐக்கியப்படுறதுக்கான தேவனுக்குரிய ஐஸ்வர்யம் இருக்குது. அதை நம்ம தேடுறோமான்றது ரொம்ப முக்கியம். நமக்கு என்ன நடக்கும்? அந்த சேர்த்து வச்சதான சொத்து சுகம் எல்லாம் அனுபவிக்க முடியுமா? முடியாது. ஆனா ஐஸ்வர்யத்தை எங்க வச்சிருக்கிறோம்? தேவனிடத்துல ஐஸ்வர்யத்தை வச்சிருக்கணும். கிறிஸ்துவே நமக்கு ஐஸ்வர்யமா காணப்படணும். இயேசு கிறிஸ்து நமக்கு ஐஸ்வர்யமா நமக்கு காணப்படணும். இயேசு கிறிஸ்து நமக்கு ஐஸ்வர்யமா காணப்பட்டாதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தேடுவோம். அதாவது வேத வசனத்துல வாசிக்கிறோம், தேவனோட ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்க, உங்களுக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும். தேவனை நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ ஒரு பொக்கிஷமா நம்ம மனசுல நினைச்சு அவரை தேடனா நமக்கு தேவையான காரியங்களை நம்ம வேலை செய்கிறதான இடத்துல தேவையான காரியத்தை செய்வாரு. அளவுக்கு மிஞ்சி நம்மள பணக்காரன் ஆகிடுவாருன்னு நான் சொல்லல. நமக்கு எது தேவையோ அதை கர்த்தர் செய்வார். ஏன்னா நம்மளோட பொக்கிஷம் எங்க இருக்குது? கிறிஸ்து மேல இருக்கு. நம்மளோட பொக்கிஷம் கிறிஸ்துவே நமக்கு பொக்கிஷமா இருக்கிறார். அப்ப கிறிஸ்துவே நமக்கு பொக்கிஷமா இருக்கும் போது நம்ம தான் யாரு? புத்திசாலியா இருக்கிறோம். அதான் ஆண்டவர் சொல்றாரு, அந்த மலப்பிரசங்கத்தை கடைசியில சொல்றாரு இயேசு, அந்த மத்திய 7:24, ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். கர்த்தர் அநேக ஆலோசனை கொடுக்கிறாரு. நான் தான் திராட்சை செடி, நீங்க கொடிகள், என்னை நிலைத்திருந்தா மிகுந்த கனிகளை கொடுப்பீங்க அப்படின்னு சொல்றாரு ஆண்டவரு.
அப்புறம் என்ன சொல்றாரு, என்னிடத்துல பரலோகத்துல உங்களோட பொக்கிஷத்தை சேர்த்து வைங்க, அது பூச்சி துருவும் திருடனும் கண்ணமிட்டு திருட மாட்டான் அப்படின்னு சொல்றாரு. இப்படி அநேக காரியங்களை இயேசு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப இதெல்லாம் நீங்க கேட்டு கீழ்ப்படிஞ்சு நடந்தா புத்தியுள்ளவனா இருக்கிறீங்க. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, புத்தியுள்ள மனுஷன் கர்த்தரோட கற்பனைகளை கை கொண்டு கர்த்தரோட வழிகள்ல நடக்கிறவன், கர்த்தராக இயேசு கிறிஸ்துவ ஒரு பொக்கிஷமா நினைக்கிறவன், இவன் தான் எப்படிப்பட்டவனா இருக்கிறான், ஒரு புத்தியுள்ள மனுஷனா இருக்கிறான். நம்ம உலகத்துல இன்னும் உலகத்துக்குரிய காரியங்களை, உலகத்துடைய ஐஸ்வர்யத்தை, உலகத்துக்குள்ள காரியங்கள் எல்லாம் தேடிக்கிட்டு இருந்தா நம்ம புத்திமான் இல்லை. இந்த வேத வசனத்துல என்ன சொல்ற ஆண்டவரே, அந்த ஐஸ்வர்யவனை பார்த்து முட்டாளேன்னு சொல்லிட்டாரு. எல்லாத்தையும் தேடி வச்சிருக்கான். அவன் சாப்பிடறதுக்கு சாப்பாடு, களஞ்சியங்கள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருக்கான். எவ்வளவு நாள் அவன் இருந்தாலும் அவனுக்கு சாப்பாடு இருக்குது. எத்தனை தலைமுறைக்கு சேர்த்து வச்சான்னு தெரியல, ஆனா அவ்வளவு சாப்பாடை சேர்த்து வச்சிருக்கான். ஆனா ஆண்டவரோட பார்வையில் அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான், ஒரு முட்டாளா இருக்கிறான் ஆண்டவரோட பார்வையில. ஏன்னா அவன் பொக்கிஷத்தை பரலோகத்துல சேர்த்து வைக்கல, எங்க சேர்த்து வச்சிருக்கான், பூமியில சேர்த்து வச்சிருக்கிறான். இந்த பூமியில நம்ம இருக்க போறது ரொம்ப நாள் இல்ல, கொஞ்ச நாள் தான் இந்த பூமியில இருக்க போறோம். இந்த பூமியில இருக்கும்போது கர்த்தருக்கு பிரியமா ஜீவிச்சா நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம், புத்தியுள்ளவர்களா இருக்கிறோம். அதான் அந்த வேதவசனத்துல வாசிக்கிறோம். அந்த 10 கன்னிகள் இருக்கிறாங்க. 10 கன்னிகைகள்ல 5 கன்னிகைகள் புத்தியுள்ளவர்களா என்ன அர்த்தம், கர்த்தர் அவங்களோட பொக்கிஷத்தை கிறிஸ்து மேல வச்சிருக்கிறாங்க. 5 கன்னிகைகள் அவங்களோட பொக்கிஷத்தை கிறிஸ்து மேல, கிறிஸ்துவே பொக்கிஷமா நினைக்கிறாங்க. இன்னும் 5 கன்னிகைகள் என்ன செய்யறாங்க, கிறிஸ்து மேல அவங்க பொக்கிஷம் கிறிஸ்துவா இல்ல, உலகத்துல உள்ள ஐஸ்வர்யம் தான் அவங்களுக்கு பொக்கிஷமா இருக்குது. இந்த கால வேளையில நமக்கும் என்ன காரியம் பொக்கிஷமா இருக்குது, இந்த உலகத்துல உள்ள காரியம் பொக்கிஷமா இருக்குதா, இல்ல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு பொக்கிஷமா இருக்கிறாரா? எது முக்கியமா இருக்குது? இந்த பணம் நம்ம நிறைய சேர்த்து வச்சா கர்த்தரோட பார்வையில நம்ம புத்திமான் இல்லை. நம்ம பெரிய ஃபேமஸா இருக்கிறோம், எல்லாத்துக்கும் தெரியுது, யோ அவர் வராரியா அப்படின்னு. அப்படி ஃபேமஸா இருந்தாலும் நம்ம புத்திமான் இல்லை, நாம புத்திமான் இல்லை. ஒரு வல்லமை உள்ளவங்களா இருக்கிறோம், ஒரு செல்வாக்கு உள்ளவங்களா இருக்கிறோம், புத்திமான் இல்லை. நம் கர்த்தரோட ஐக்கியம் இல்லைன்னா என்னதான் நம்ம இந்த உலகத்துல பேரும் புகழும் ஆசையும் சம்பாத்தியமும் எல்லாரும் நம்ம பார்த்து கையை கூட்டி வணங்குற அளவுக்கு நம்ம இருந்தாலும் நமக்கு இயேசுவுக்கும் ஐக்கியம் இல்லைன்னா நாம் புத்திமான் இல்லை. இயேசு சொன்ன பிரகாரம் நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம், ஒரு முட்டாளா இருக்கிறோம். நம்ம ஐக்கியம் யாரோடு வச்சிருக்கணும், கிறிஸ்துவோடு ஐக்கியம் வச்சிருக்கணும். கிறிஸ்து நமக்கு ஒரு பொக்கிஷமா இருக்கணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு பொக்கிஷமா இருக்கணும். உலகத்துல அநேக பொக்கிஷம் இருக்கலாம், ஆனா அதெல்லாம் உண்மையான பொக்கிஷம் இல்லை. அந்த பொக்கிஷம் நமக்கு இருந்தா, உலகத்துல பொக்கிஷம் நிறைய இருந்தா ஆண்டவரோட பார்வையில் அது என்னது, நாம் முட்டாள்களா இருக்கிறோம். கர்த்தரோட பார்வையில ஐஸ்வர்யம், யார் ஐஸ்வர்யவான், யாரு ஞானவான், யாரு புத்திமான், கிறிஸ்துவோடு ஐக்கியம் வச்சிருக்கிறவங்க. நம்ம பார்ப்போம், நம்முடைய ஜீவியத்தை நாம் ஆராய்ந்து பார்ப்போம், கிறிஸ்து எந்த அளவுக்கு நமக்குள்ள இருக்கிறாரு, எந்த அளவுக்கு நமக்குள்ள இருந்து அவர் கிரியை செய்கிறாரு, நம்ம ஆராய்ச்சி பார்க்கலாம். அதான் அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு, நீங்க கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறாரா இல்லையான்னு நீங்களே ஆராய்ந்து பாருங்க. ஆராய்ந்து பாருங்க, கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு நீங்க ஆராய்ச்சி பாருங்க. நம்ம பார்க்கிறோம், கர்த்தர் நம்மோடு பேசி இருக்கிறாரு. நமக்கு கிறிஸ்து மேல நம்பிக்கையா இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.